பாண்டவர்கள் விஸ்வகர்மாவோட துணையாலையும் மாயாசுரனோட துணையாலையும் இந்திரபிரஸ்தத்துல ஒரு மாய நகரத்தை உருவாக்குறாங்க. அதோட தனி சிறப்பு என்னன்னா, நிலமா தெரிகிறது நீராவும், நீரா தெரிகிறது நிலமாவும் அரண்மனையாவும் இருக்கும். காரணம், இந்திரபிரஸ்தத்தை யாராவது தூரத்துல இருந்து கவனிச்சா அவங்க கண்ணுக்கு எதிர்மறையா தெரியணுங்கிறதுக்காக அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இதோட தனி சிறப்பு பத்தி எல்லா அரசர்களுக்கும் தெரிய வருது. உடனே துரியோதனனும் இந்திரபிரஸ்தத்தை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த சமயத்துல இந்திரபிரஸ்தத்துல நகர பூஜையும் நடக்குது. அதுக்கு எல்லா அரசர்களும் வராங்க. கூடவே துரியோதனன், சகுனி, நம்ம கதாநாயகன் கர்ணன் எல்லாரும் இந்திரபிரஸ்தம் நோக்கி போறாங்க. அதே சமயம் கிருஷ்ணரோட எதிரியான சிசுபாலரும் அங்க வந்திருக்காரு. சிசுபாலனுக்கும் துரியோதனனுக்கும் இந்திரபிரஸ்தத்தை பார்த்த உடனே மிகுந்த பொறாமை ஏற்படுது. சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் எதிரி இல்லையா, கிருஷ்ணரோட துணையால இந்திரபிரஸ்தத்தை அமைச்சதால இந்த நகர பூஜை நடக்க கூடாதுன்னு சிசுபாலரும் விரும்புறாரு.